ஃப்ரெண்ட்ஸு சப்பாத்தி போடணும் நைட்டுக்கு. இந்த பிணைஞ்சி வச்சுருக்கேன் மாவு. அது போடுறதுக்குள்ளேயும் பசி எடுத்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு முட்டை பரோட்டா வாங்கிட்டு வந்து ஆளுக்கு பாதி பாதி சாப்பிட்டு அப்புறம் சப்பாத்தி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை பரோட்டா பாருங்கள். ஸ்நாக்ஸ் மாதிரியா மம்மி? ஸ்நாக்ஸ் மாதிரியா ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி போடுறேன். இல்லை ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே பிணைஞ்சி வச்சுட்டேன். இப்போ இனிமேல் போட்டு தேய்க்கணும். தேய்ச்சிட்டு அடுப்பில் கொண்டு போய் போடணும். எத்தனை சப்பாத்தி மம்மி ரொட்டிங்க? தெரியல இது எத்தனை சப்பாத்திக்கு இருக்குங்க. ஒரு உத்தேசம் நீ கெஸ் பண்ண. ஒரு 10 சப்பாத்திக்கு இருக்குமா? 10 உருண்டை. 10 உருண்டை வரும். பார்க்கலாம் எத்தனை உருண்டை இருக்குதுன்னு. வலிக்கு நம்ம இன்றைக்கி டே எப்படி போச்சு? இன்னைக்கு போணுச்சு. காலையிலேருந்து என்னென்ன ஒர்க் பார்த்தீங்க? காலையிலேருந்து இன்னைக்கு காலையில் நீ போன உடனே விளைக்கழுவுனேன். இல்லை நீ போன உடனே நீச்சல் தண்ணி இருந்துச்சு, அதை குடித்தேன். எனக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு. நீச்சல் தண்ணி இருந்துச்சு, அதை குடித்தேன். குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கிடந்துச்சு. பாத்திரம் நிறைய விளக்கிட்டேன். நீ இருக்கையிலே மீதி குக்கர்லாம் கிடந்துச்சு, அதெல்லாம் விளக்குனேன். விளக்கிட்டு சாப்பிட்டேன். அப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்? சாதமே தான் போட்டு சாப்பிட்டேன். நான் சாதத்தை போட்டு சாப்பிட்டேன். அப்புறம் சாதத்தை போட்டு கேரட் பொரியல் வச்சு குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன். அப்புறம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் போய் படுத்துட்டேன். படுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முத்துமீனா கால் பண்ணான். அப்புறம் அவள்கிட்ட பேசிட்டு கொஞ்ச நேரம் இப்படிலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சரி கூட்டியில் உண்டு இந்த வெளியே வந்து கூட்டினேன். இந்த இதை போர்ட்டிகோவையும் லோயரையும் கூட்டினேன். கூட்டிட்டு இந்த வேலையெல்லாம் முடிக்கவே எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? இந்த வேலையெல்லாம் முடிக்கவே ஒரு 2:30-3 மணி ஆயிடுச்சு. 11லேருந்து பார்க்குறேன். அப்புறம் பீட்ரூட்டு போட்டு குடித்தேன். பீட்ரூட்டு நெல்லிக்காயும் சொல்ல மறந்துட்டேன். எந்திரிச்சு வந்த உடனே பீட்ரூட்டு நெல்லிக்காயும் போட்டு குடித்தேன். நெல்லிக்காய் கொஞ்சம் பாதி பீட்ரூட்டு போட்டு குடித்தேன். குடித்ததையும் ரொம்ப தண்ணி தாங்க எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், கூட்டியில்னேன். கூட்டியிலிட்டு தண்ணி தாங்க எடுத்துச்சு. லெமன் இருந்துச்சு பாரு, லெமனை 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஜீனி போட்டு கொஞ்சோண்டு உப்பு கல் போட்டு லெமனை குடித்தேன். லெமனை போட்டு குடித்தேன், ஜீனியை போட்டு குடித்தேன். குடித்தோன்னா கொஞ்சம் வயிறு ரொம்ப இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி டிவியை போட்டு விட்டு புது வசந்தம் போட போயிட்டாங்க. அப்புறம் போய் பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு கழுவி எல்லாம் விடலை, நேற்று கழுவுனதோட சரி. பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு வந்தேன். நீ தவக்களை நச்சு போட்டு இருந்தேங்கன்னே. அப்புறம் அந்த தவக்களை எடுத்து போட்டு விட்டு பாத்ரூமில் போய் குளித்தேன். குளிச்சுட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டேன். அப்புறம் பச்சிருச்சு. லெமன் ஜூஸ் குடிச்சனாலே என்னமோ தெரியல, குளிச்சுட்டு வந்தோடனே பச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு சாதத்தை போட்டு சாப்பிட்டேன். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்தேன். படுத்துட்டு அதுக்கப்புறம் படுத்த மணி எப்படி நான் படுக்கிறக்கே 3-4 ஆயிடுச்சு. படுத்துருந்துட்டு ஒரு 5 மணி போல் திருப்பி எழுந்திரிச்சேன். சரி நேற்று தான் தண்ணி ஊற்றணும், இன்னைக்கு தண்ணி வேண்டாம், மழை வந்தாலும் வரும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றுன்ட்டு தண்ணி வேண்டான்ட்டு இந்த வாசல் அந்த அங்கிட்டு பின் சைடு எல்லா இடமும் கூட்டினேன். எல்லா இடமும் கூட்டிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணேன். ஜன்னல் கிண்ணல் எல்லாம் கூட்டினேன். கூட்டிட்டு சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா விளக்கேற்றினேன். சாம்பிராணியெல்லாம் போட்டு வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி கரெக்டாக 6 மணி ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி சாம்பிராணி போட்டு தீபாராதனை கட்டி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து உட்காந்தேன். செல்லை பார்த்தேன். அப்புறம் இது எடுத்தேன், ஷார்ட்ஸ் எடுத்தேன். ஒரு 4:30 மணி போல் இருந்துச்சு. ஷார்ட்ஸ் எடுத்தேன். ஷார்ட்ஸ் போட்டேன். கொஞ்சம் ஒரு 7-8 ஷார்ட்ஸ் போட்டேன். இப்படிதானே என்னோட டைம் போணுச்சு. எல்லாமே பாசிட்டிவ் தானே? ஆமாம். வலிக்கு நம்ம எத்தனை உருண்டை வந்திருக்கு? 10 கூட வந்துருக்குங்க. 2, 4, 6, 8, 10, 11, 12, 13, 14 உருண்டை. இங்கே 3 இருக்கு. ஆமாம், 14 உருண்டைகள் வந்து விட்டாங்க. ஆனால் நம்ம 10 உருண்டை சொன்னோம். ஆமாம்.
நீ அடுப்புக்கிட்ட கொண்டு போய் போடுறதே பெரிய பாடு அப்பா. என்னமோ ஒரு இந்த வினோத் சீதா தம்பி வீடு, அந்த பையன் பேர் விஜய் இருக்கு. அவங்க அம்மாவும் பையனும் ஒரு வீடியோ போடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அடுப்பு இந்த சைடில் அப்போல்லாம் ப்ரெஷர் பண்ணி ஒரு அடுப்பு வச்சுப்பா ஒரு ஸ்டவ் மாதிரியே. அந்த மாதிரி அடுப்பில் கேஸ் அடுப்பு வாங்கி வச்சுருக்காங்க. அதை வேணுங்கையில வெளியே கொண்டாந்து வச்சு அந்த அம்மா சமைக்குது. என்ன வேணாலும் சமைக்குது, குச்சிக்கிழங்கு அவிக்குது, என்ன வேணாலும் சமைக்குது, வெளியே கொண்டாந்து வச்சு. சீதா மட்டும்தான் உழுக்க வச்சு சமைக்கிறது, அந்த அடுப்பை கட்டுறாங்க. இந்த அம்மாவுக்கு வெளி அடுப்புல வெளியில கொண்டாந்து வச்சு எல்லா ஜாமானும் மிளகாத்தூள் இதெல்லாம் சுத்தி வர கொண்டாந்து வச்சு சமைக்குது வீடியோக்காக. அவங்க யார் மம்மி? வினோத்தோட தம்பியும் வினோத்தோட அம்மாவும் தம்பியும். அவங்க தனி சேனல் வச்சிருக்காரு ஒரே வீட்டுக்குள்ளே. அவங்க ஊருக்கு போயிருக்கானா, அதனால இவங்க போடுறாரு. என்னென்ன மாதிரி போடுவாங்க? சமையல் தான் போடுறாங்க. சமையல், வீட்டை கழுவி விடுறது, இந்த வேலையெல்லாம் போடுறாங்க. அப்புறம் போய் என்னமோ வாங்கிட்டு வந்தாங்களே, குக்கர் போச்சுன்னு சொல்லிட்டு குக்கர் வாங்கிட்டு வந்தாங்க கடையில் போய். அம்மாவும் பையனும் இந்த தீபனேஷ் மாதிரியே தான் அம்மாவை கூட்டிகிட்டு போய் குக்கர் ஒன்று பெரிய குக்கர் இந்தாலின்னு தான் வாங்கியிருக்காரு, சில்வர் வாங்கலை. அந்த பையன் 102 அம்மா சொல்கிறேன் வீடியோவுக்கு. எல்லாரும் கமெண்டில் போடுறாங்க நல்ல பையனா இருக்கேன், நல்ல பையனா இருக்கேன். 102 அம்மா சொன்னால் நல்லதா? ஆமாம், 102 அம்மா சொல்கிறேன். அம்மா அம்மா அது ஓ ஓ அம்மானு கூப்பிட்டா ஓ ஓ. அவங்க எந்த ஊர் மம்மி? தெரியல அவங்க எந்த ஊர். நீங்கள் அவங்க சேனலை மோஸ்ட்லி விரும்பி பார்ப்பீங்களா? அவங்க சேனல் தம்பி கோளாறு சேனல், அவங்க விட்டு கோளாறு சேனல்னு போட்டிருக்காங்க. நான் வினோத் சீதா தான் பார்ப்பேன். இன்னைக்கு அதுவாக எடுத்துக்கிட்டு வந்துச்சு, அதனால பார்த்தேன். அது என்ன பேரே கோளாறுன்னு வச்சு? கோளாறு சேனல். ஆமாம். ஆனால் அவங்களும் 8.24 லேக் சப்ஸ்கிரைபர், 8.5 சப்ஸ்கிரைபர் இருக்கா, 8 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர். லட்சம் அவங்களுக்கெல்லாம் பணம் வந்திருக்கும். ரெவன்யூ கூட தான் வரும். 50,000 60,000. அந்த பையனும் வேற வேலைக்கு போகல இருக்கு. இதுதான் அண்ணனும் தம்பியுமே இதான் வேலையா இருக்க பண்றீங்க. வினோத் தம்பியுமே வீட்டுல கொல்ல நிறைய இடம் வாங்கியிருக்காங்க. அதுல பச்சை மிளகாய் எல்லாம் அவ்வளவு பறிக்கிறாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பச்சை மிளகாய் செடியெல்லாம். இன்னைக்கு அந்த அம்மா பறிச்சிச்சு. ஆனா அந்த மிளகா காரமே இல்லையா, அவங்க வச்சிருக்க மிளகா. வீட்டுல வைக்கிறது காரம் இருக்காதுங்கிறாங்க, தெரியல. மிளகா வீட்டில் நம்ம செடி வச்சு அதுல காரம் இருக்காதுங்குது அந்த அம்மா. மிளகா பார்த்தா பெருசு பெருசா நல்லாதான் இருக்கு, ஆனா காரமே இல்லைங்க. இப்போ அவங்களும் வெளியே விற்கிறவங்களும் காரமாக இருக்குன்னா ஏதோ ஒரு இடத்துல விளைய வச்சு தானே வருது. ஆமாம், அதுவும் தெரியல. அது ஹைப்ரிட் வேணுமோ தெரியலையே. இல்லை அப்படிலாம் முழுசாக எல்லாமே ஹைப்ரிட்டாக இருக்காது. நேச்சுரல் கொஞ்சம் இருக்கும், இது கொஞ்சம் இருக்கும். ஹைப்ரிட்டுங்கிறீங்க. அன்றைக்கி நம்ம மிளகா செடி வச்சிங்க, என்னாச்சு உங்கள் மிளகா செடி? நம்ம விட்டு இப்போதான் ஓரளவு எந்திரிச்சு வருது இப்போதான். ஆமாம், மிளகா செடியெல்லாம் வச்சு பறிக்கிறதுக்கு என்னை கேட்டால் பேசாமல் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கு பாடுபடுறதுக்கு இருந்தாலும் சொந்தத்தில் என்ன அதுக்கெல்லாம் பாடுபடுறதுக்கு தெம்பு வேணும், சின்ன வயசாக இருக்கணும், பாடுபடணும். நம்மளாலெல்லாம் முடியலப்பா, என்னாலெல்லாம் முடியல. இதுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு இந்த கத்திரிக்காய் கண்ணுக்கு ஊற்றிருக்க தண்ணி அவ்வளவு ஊற்றிருப்பேன். ஓசில் தான் ஊற்றுறேன். ஊற்றிருக்க தண்ணி கெள்ளுனதும் அவ்வளவு கிள்ளியிருப்பேன். அது என்ன 1/2 கிலோ காய்ச்சிருக்கோம் இவ்வளோ நாளைக்கு. ஒரு 1/2 கிலோ காய்ச்சிருக்கும். இந்த 1/2 கிலோ 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனோன்னா முடிஞ்சு போச்சு. என்ன? ஆமாம், இதெல்லாம் வேஸ்ட்டு உண்மையில். ஆனால் நீங்கள் சொன்னீங்க கொத்து கொத்தாக காய்க்கும்னு சொன்னீங்கல்ல, அப்படிலாம் இல்லை, ஒன்னொன்னாதான் காய்க்குது. அவங்க எல்லாம் நிறைய செடி விற்கிறாங்க வரிசையா, அதனால அவங்களுக்கு பெனிஃபிட். நம்மள மாதிரி 1-2 செடி வச்சு விற்கிறதெல்லாம் வேஸ்ட். நம்மளும் தான் இப்போ 10 வச்சிருக்கோம்ல, எத்தனை வச்சிருக்கோம்னா அது எல்லாம் ஒத்து காய்க்கலையே, நமக்கு அதை பராமரிக்க தெரியலையே. அவங்க எல்லாம் நல்லா பராமரிக்கிறாங்க. மிளகாயிலே எம்புட்டு மிளகா இருக்குங்கிற அப்பா. அண்ணன் தம்பியும் தோட்டத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. வினோத் தம்பி. நான் கூட வினோத் மட்டும் எப்படி அப்படி சுத்தமா வச்சுக்கேன்னு நினைச்சேன். வினோத்துக்கு தம்பி அவங்க அப்பாவும் செய்யறாரு எல்லா வேலையும்.
ம் அவங்க அப்பாவும் விவசாயம் தான். அப்போ 3 பேர் மம்மி? 3 பேர். ஆமாம், 3 பேரும் மாற்றி மாற்றி செய்யறதுனால தோட்டம் ஒரு புல்லு இல்லை, சுத்தமாக இருக்கு. வீடு சின்னதே, ஆனால் தோட்டம் நல்ல பெருசு. மல்லிகை மம்மி பப்பாளி பழம் 3 பழம் என்னமோ பறிச்சு வச்சிருந்தீங்க? ஆமாம், 1 பழம் சாப்பிட்டாச்சு, 2 பழம் இருக்கு. அது நல்லா கனியிட்டுன்னு பார்த்தேன். அன்னைக்கு இப்போ நம்ம வீட்டு நறுக்குனது கொஞ்சமாக பழம் அரைப்பழமா இருந்துச்சு. அது சாப்பிடவே முடியல, தோல் உரிக்கவே இல்லை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நேற்று உனக்கு உரிச்சு வச்சேன். நல்லா பழுத்துச்சுன்னா நம்ம சாப்பிடும் போதே அது அப்படியே எடுத்துடலாம். பழத்தை சும்மா நறுக்கிட்டு சாப்பிடும் போதே எடுத்துடலாம். அது ரொம்ப கனிஞ்சு போயிடாது மம்மி? அப்படித்தான் டேஸ்டா இருக்கும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். இப்படி சாப்பிட்றது பாதி இனிக்குது, பாதி இனிக்கல. அடியிலலாம் இனிக்கல, அந்த பழுக்காத பாகம். மேலாப்புல இந்த விதை இருக்கிற பாகம் மட்டும்தான் நல்லா இனிக்குது. என்ன அவசரம் பைய இதுனுக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் இதுல பப்பாளி மரத்துல இருக்குது ஒன்று, இன்னொன்று பழுக்குது போய், இன்னொன்று சின்ன ஒன்று பழுக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம். ஜூஸுக்கு இது வாங்கணும், ஐஸ் கட்டி வைக்கணும். ஐஸ் கட்டி கொடுத்து ஜில்லுன்னு குடித்தோம்னா நல்லா இருக்கும்ல வெயிலுக்கு. ஜில்லுன்னு பப்பாளி பழத்தை ஜூஸ் போடுறது நீயே தான் இருக்கும். சும்மா போடுவோம். நாளைக்கு எத்தனை மணிக்கு போகணும்னு தெரியல. இன்னும் சொல்லாமல் இருக்கா. அவர் சார் சொன்னார் 12 மணிக்கு மெசேஜ் வருதா 1 மணிக்கு மெசேஜ் வருதான்னு தெரியல, அவங்களே முடிவு பண்ணி சொல்கிறது. அதனால நம்ம அதுக்கு வேலை தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கா, அவங்களே தடுமாறுறாகும். நம்மளால முடிஞ்சதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அழிக்கணும். இங்கே போடுற சப்பாத்தி உங்களுக்கு போடுறது பிடிச்சிருக்கா இல்லை அங்கே கிரானைட் போடுவீங்களா, அது பிடிச்சிருக்கா? கிரானைட்டில் போடுறது ஈஸி, இவ்வளோ தூரம் எடுத்தாந்து கொடுத்தாந்துலாம் வச்சு போட வேண்டாம். ஆனால் அது இப்போதைக்கு வேர் தூத்திக்கிட்டு என்னால் போட முடியாது, அதனால தான் இங்கே கொண்டாந்து வச்சு போடுறேன். ஏன் மேம் திடீர்னு மாவு தைக்கணுங்கிறதுனால இன்றைக்கி சப்பாத்தியா? இல்லை, டெய்லி தோசையே சுட்டாலும் போர் அடிக்குது இல்லை, சப்பாத்தி சுடுவோம்ட்டுதான் எல்லாத்தையும் அதில் போடுவோம். சப்பாத்திக்கு என்ன டைம் கம்மியா, தோசை சுடுறதுக்கு டைம் கம்மியா? சப்பாத்தி சுடுறதுக்கு டைம் கூட தான் வரும். தேய்க்கணும், உருட்டணும், எல்லாத்தையும் இதோட போட்டுருவோம். அப்படி போட்டால் சேர்த்து போட்டால் எடுக்க முடியும், எடுக்க வரும். அப்பா அதை வேறு திருகணும், இதுவும் சீவணும். சீவிட்டு போயிடுவேன். சப்பாத்தி போட்டாச்சு ஃப்ரெண்ட், சப்பாத்தி போட்டாச்சு. அடுத்து இது பீட்ரூட். இது என்ன மம்மி பண்ண போகிறீங்க நாளைக்கு? நாளைக்கு பீட்ரூட் பொரியல். எத்தனை எடுத்துருக்கீங்க? ஒரு பீட்ரூட்டு சின்னதும் ஒன்று பெருசு. 2 பீட்ரூட்டு அதை நறுக்கிருக்கீங்களோ? ஆமாம், நறுக்கி தோல் உரிச்சு அது சீவிடும் ஒருத்தன். இது சீவுறது சின்னோண்டா இருக்கா? ஆமாம். 2 சைடுமே சீவலாமா, ஒரு சைடு தானா? ஒரு சைடு தான். ஒன்னொன்னுல தான் 2 சைடும் சீவிட மாதிரி. பெருசாக வேணும்னா பெருசாக சீவிக்கலாம். இருக்குது நம்மள்ட்ட, அதுவும் இருக்குது. இதெல்லாம் சீவுறதுல நிறைய இருக்குது. 3-4 சைஸ் இருக்கு. இது கையில் சின்னதாக இருக்குன்னு எடுத்தாங்க. நீங்கள் இது வரைக்கும் யாரும் சமையல் சொல்லி கொடுத்துருக்கீங்களா மம்மி? ஏன்? எனக்கே யாரும் சொல்லி தந்ததில்லை, நானே தான் சமைக்க. இதெல்லாம் நமக்கு வயிற்றுக்கு வேணுங்கல நம்ம எப்படியோ 1-2 போட்டு கிண்டி அப்படியே பண்ணி அது சரியாக வந்துடும். இதெல்லாம் சமையல்லாம் கற்றுக்கணுங்கிறது இல்லை. இல்லை, உங்கள்கிட்ட யாராவது ஆச்சி நீங்கள் பண்ணுறது நல்லா இருக்குது எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க. மம்மி சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டிங்களா? சப்பாத்தி போடுறேன். எண்ணெய் இல்லை, எண்ணெய் கொஞ்சம் கடலை எண்ணெயா? கடலை எண்ணெய். சப்பாத்திக்கெல்லாம் கடலை தான் போடணும். ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றக்கூடாதா? ரீஃபைண்ட் ஆயில் பூரிக்கு மட்டும் இல்லை. பூரி போட்டோம்னா ரீஃபைண்ட் ஆயில்.
ரீஃபைண்ட் ஆயில் எதுக்கு மம்மி யூஸ் பண்ணணும்? இந்த எண்ணெய் பலகாரத்துக்கு வடை, இந்த பூரி எண்ணெய்க்குள்ளே போட்டு வேக வைக்கிறோம்ல, அது. சப்பாத்தி பத்தியா எப்படி இருக்குது சாப்பிட்டா? நல்லா இருக்கு பத்தியா? சப்பாத்தி வேற கல்லையா மம்மி? வேற கல். இந்த கல் தான் பழசுல தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மம்மி. முன்னாடி தோசைக்கு யூஸ் பண்ண இரும்பு கல் வாங்குறதுக்கு முன்னாடி அப்போ தெரியாது என்ன இரும்பு கல் தான் யூஸ் பண்ணணும்னா. அப்போ எனக்கு தெரியாது. இதுவா இன்னும் புதுசாக 2-3 வச்சிருக்கேன். இந்த இதே அது என்ன கல், இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாரு, நான்ஸ்டிக்கா? நான்ஸ்டிக். ஆமாம், இதே இந்த 2-3 கல் புதுசு இருக்கு. அது ஒரு தடவை புதுசு போட்டப்போ தானே மம்மி ஸ்மெல் ஏதோ வந்துச்சு? ஏதோ ஸ்மெல் வரல, இதில் போட்டால் கேன்சர் வரும்னு முத்திமினா மாமியா சொன்னான். அவள்கிட்ட சொன்னா, அவள் அதை என்கிட்ட சொன்னான். இந்த கல் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கேன்சர் வரும் அப்படி. நீ என்ன அதில் உள்ள கோட்டிங் எல்லாம் இந்த நோட்டி வருது பாரு. தோசைக்கு தான் யூஸ் பண்ணக்கூடாது, சப்பாத்திக்கு யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சப்பாத்தி ஈஸியாக தானே எடுக்கிறோம், இப்படி நோட்டி எல்லாம் எடுக்கல இல்லை. தோசைன்னா கஷ்டப்பட்டு தானே எடுக்கிறோம். அதனால தோசைக்கு இரும்பு கல்லை வச்சுக்கிறது. சப்பாத்திக்கு போட்ட உடனே எடுக்கிறோம், வெந்த உடனே. ஒன்றும் நோட்டில் கொள்ள சொரண்டில் இந்த பாரு வெள்ளையாக வந்துருக்கு இந்த இடமெல்லாம். அப்படி வெள்ளையே வரக்கூடாது. அதில் பாரு கல்ல அப்படி வெள்ளையே வரல பாரு, இரும்பு கல்ல. சரி மம்மி, இரும்பு கல்லே தோசைக்கும் சப்பாத்திக்கும் வச்சுக்கிட்டா? முக்கிய நாட்டில் இரும்பு கல் எதுவும் சப்பாத்திக்கும் வச்சுருக்காரு. நம்மளும் அப்படி வேணாலும் வாங்கலாம். இதெல்லாம் என்ன பண்ணுறது, இதில் மீன் எல்லாம் வறுக்கிறாரு எல்லாரும். மீனெல்லாம் இந்த மாதிரி கல்ல தான் வறுக்கிறாரு. இரும்பு கல்ல வறுத்தா அது ஒரு மாதிரி இருக்குமா? இரும்பு கல்லே வறுக்கலாம். எதுக்கு செலவு காசுன்ட்டு தான் இதிலே பண்ணுறாரு. இதுதான் நிறைய பேர் வாங்கி வச்சிருக்கா. இது சும்மா 120 ரூபா 150 ரூபா தான் இந்த நான்ஸ்டிக்கு. அது வந்து 400, 500, 200, 300 அப்படி. இதை விட கொஞ்சம் கூட. ஆமாம், அதே வாங்கி வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. நம்மள்டே இது புதுசு கிடக்குன்னா 2 பழசு கிடக்கு, எல்லாம் கிடக்கு. நான் அது மனசு இல்லாமல் தான் இதே யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா இரும்புகள் வாங்கிக்கலாம் இன்னொன்று. ஆனால் நீ கேட்டது ஒரு அர்த்தம் உள்ள பாயிண்ட். இரும்புகள்லே வாங்கிக்கலாம், அது வந்து இந்த நோய் வராது. அதே மாதிரி சில்வர் குக்கர் வாங்கிக்கணும். சில்வர் குக்கரும் ஒன்றும் பண்ணாது உடம்புக்கு. இந்த குக்கரில் வச்சு சமைச்ச உடனே கீழே மாற்றிடணும். சமைச்ச உடனே எடுத்து மாற்றிடணும். சூடு அதோட வச்சிருப்பாரு. சில்வர்னா அப்படியே வைக்கலாம். நம்ம சில்வர் பாத்திரத்தில் தானே வெளிச்சு எல்லாம் வைக்கிறோம், அப்படியே வைக்கலாம். ஒரு சப்பாத்தி வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும்? எப்படியும் 1 செகண்டாவது ஆகும் வேகிறதுக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு திருப்பி போடணுமா? ஆமாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு திருப்பி போடணும். ஆனால் இந்த ஃபார்ச்சூன் மாவு நல்லா இருக்கு. நீ அதே வாங்கணும், புதுக்கோட்டையில் தான் வாங்கிட்டு வரணும். ஓகே, ஃபார்ச்சூன் புதுக்கோட்டையில் கிடைக்குமான்னு தெரியல. அம்மா அதை யூஸ் பண்ணி அதை சம்பா கோதுமை அரைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து சும்மா ரேஷன் கோதுமை அரைக்கிறாங்க, ஆட்டாவையும் சேர்த்து அணிலாம். அது ரொம்ப காடாவில் இருக்கு சப்பாத்தி. இது வந்து எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாரு. 5 சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு 10 சப்பாத்தி சாப்பிடலாம். டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. ஆமாம், ஸ்மூத்தாக இருக்குது அப்படியே. இதான் வாங்கணும். இது விலை கூடவா தான் இருக்கும் கொஞ்சம் மாவு. இந்த வச்சிருக்க தோசை திருப்பி எல்லாம் சில்வரா மம்மி? தோசை திருப்பி சில்வர். இது சில்வரா? இதுவும் 2-3 கிடக்கு நம்மள்ட்ட. ஆனால் அது எங்கே கிடக்குன்னு தெரியல. மரத்தில் ஒன்று யூஸ் பண்ணுறீங்க? ஆமாம், மரத்தில் இருக்குது. அது இந்த நான்ஸ்டிக்கு கொடுத்தது, அது அங்கேயே கிடக்கு. அது யூஸ் பண்ணலாமா? அது யூஸ் பண்ணலாம். அது தோசையெல்லாம் எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுனா ஷார்ப்பா இருக்கு பாரு, நான்ஸ்டிக் அப்படி. இது அது வந்து அந்த மரம் வந்து ஷார்ப்பா இருக்கு, அது கொஞ்சம் பெருபெருக்கையாக இருக்கும். அதனால இதை எடுத்து யூஸ் பண்றோம். ரொம்ப லேசானதுக்குள்ள அது போகாது. ஆமா, ரொம்ப மெல்லிசுக்குள்ள. ஆமா, இதனால இது வந்து அப்படியே நைஸா உள்ள போகும். பள்ளிக்கு நம்ம 100க்கு எவ்வளோ % சில்வர் பொருள் வச்சுருக்கீங்க?
100க்கு 75 வச்சிருக்கேன். 25 வந்து நான் 25 இது அது மாற்றணும். ஆனால் முத்துமணி அப்படிலாம் எல்லாமே சில்வர் தான், அலுமினியம்ங்கிறதே கிடையாது. எல்லாமே சில்வர் தான். இப்போ கல்யாணத்துக்கு வைக்கிறது மம்மி அலுமினியமாப்பா வைக்கிறாங்க. அந்த காலத்தில் வச்சாங்க, இப்போ வைக்கிறாங்களான்னு தெரியல. அந்த காலத்தில் எனக்கெல்லாம் வச்சாங்க அலுமினியம் ஒரு செட்டு. ஆமாம், சில்வர் வைக்க மாட்டாங்க. சில்வர் வச்சாங்க, சில்வர் அடுக்கெல்லாம் வைப்பாங்க. சில்வர், பித்தளை, அலுமினியம், மங்கு. அப்போ நீங்கள் வந்து அலுமினியம் மற்றதெல்லாம் கொடுத்துட்டு சில்வராகவே வாங்கியிருக்கலாம்ல? கொடுக்கல, அதுவும் யூஸ் ஆகுமேட்டு தான் வச்சோம். அப்போ ஆயாவே செருமெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. யாருக்கு தெரியும் அதெல்லாம் நோய் வரும்னு? இப்போதாங்க ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறாங்க. ஆராய்ச்சி கட்டுரை. ஆமாம், இப்போதான் எல்லாத்தையும் ஆராய்ச்சியில். முன்னாடி தேங்காய் கொலஸ்ட்ரால்னாங்க, இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னா பச்சை தேங்காய் காலையில் சாப்பிட்டா அவ்வளவு நல்லதான். பச்சை தேங்காய் அதை எப்படி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்குவீங்க? அப்பப்போ அப்டேட் பண்ணுறாங்கல்ல டாக்டருங்க. டாக்டரு அவங்களுக்கு தோதுக்கு பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, என்னென்ன புரியல. முன்னாடிலாம் தேங்காய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக் வந்துரும்பாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, தேங்காயை சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது, பச்சையாக சாப்பிடலாம். என்ன பச்சையாக சாப்பிடலாம். காலையில் எழுந்திரிச்ச உடனே 2 பீஸ் தேங்காய் சாப்பிட்டா அவ்வளோ நல்லதான். தேங்காய் துண்டு அவ்வளோ நல்லதான். ஆனால் அது நல்லாதான் இருக்க மாதிரி தெரியுது, பார்த்தா தெரியல. வலி நமக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்குமா? எதுலேயுமே தேங்காய் துருக்கி போடுறதுல ஆர்வமாக இருக்கீங்க? ஆமாம், கேரளாவில் இருந்தவங்களில் நாங்கள் கேரளாவில் எல்லாத்துலேயும் பருப்பை விட தேங்காய் தான் அரைச்சி ஊற்றுவாங்க. அவியல், குருமா எல்லாத்துலேயும் தேங்காய் தான் அரைச்சி ஊற்றுவாங்க. தேங்காய் பச்சை மிளகாய் தான் காம்பினேஷன். ஆனால் நீங்கள் இங்கே அவியல்லாம் வைக்க மாட்டீங்க, ஆனால் தேங்காய் மட்டும். அவியல் இப்போதான் பார்க்குறேன், இப்போதான் வீடியோவில் பார்க்குறேன். எல்லா காயும் நறுக்கி போட்டு அவியல் பண்ணணும். கல்யாணக்கார வீட்டில் அவியல் வைப்பாலும் அவியல் வைப்பாங்க, சூப்பராக இருக்கும். அந்த அவியல் ஒரு கல்யாணக்கார வீட்டில் அவியல் எல்லா காயும் வேக வச்சுட்டு, அதுவும் வந்து டேஸ்ட் கூடி வரணும் மம்மி. தேங்காய் எல்லாம் சேர்ந்து வரணும். அதே தேங்காய், முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, பெருஞ்சொம்பு இதெல்லாம் அரைச்சி ஊற்றுவார். அப்போ டேஸ்டாக இருக்கும் அவியல். அவியல் கெட்டியாக தான் இருக்கணும், காயோட தான் போட்டு சாப்பிடணும், தண்ணியாக இருக்காது. காயும் இதுவும் சேர்ந்தாப்புல இருக்கணும். அது என்ன பாதி அவிஞ்சு தோடு எடுத்துருவாள், அது ஏன் அவியல்னு பேர் வந்துச்சு? எல்லா காயும் போட்டு பண்ணுறாங்கல்ல, எல்லா காயும் வேக வச்சு அது மேலே தேங்காய் அரைச்சி ஊற்றி, தேங்காய் பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றி பண்ணுறாங்க. ஆனால் எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்காது. அது நல்லா இருக்குமா? நான் சாப்பிட்டது இல்லை. ஒரு கல்யாணக்கார வீட்டில் நல்லா இருக்கும் மம்மி. அவியல் கொண்டு வாங்க, அவியல் கொண்டு வாங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த வத்த குழம்பு மம்மி, வத்த குழம்பு நல்லா இருக்கும். அது எனக்கு பிடிக்கும், வத்த குழம்பு நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒரு டிஷ்ஷு நல்ல டேஸ்டாக இருக்கும். வத்த குழம்பு நல்லா இருக்கும், நாக்குக்கு திரும்ப திரும்ப கேட்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் போலையே. அன்னைக்கு கருணக்கிழங்கு குழம்பு வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. கெட்டி குழம்பு. எங்கே மம்மி? எங்கேயோ சாப்பிட்டேன்னா ஏகப்பண்ணை வீட்டிலேன்னு நினைக்கிறேன். கருணக்கிழங்கு குழம்பு சூப்பராக இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டுக்கு அவங்க வீட்டுக்கு கேதத்துக்கு எதுக்கு போயிட்டு அவங்க வீட்டில். ஆமாம், அன்னைக்கு கருணக்கிழங்கு குழம்பு சூப்பராக இருக்கும். ஆனால் சாப்பாடு வெளியே இருந்தானே வாங்கியிருந்தேன்னு சொன்னீங்க? ஆமாம், வெளியே இருந்து வாங்கிட்டு வந்ததே நல்லா சமைச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க சிட்டி வீட்டுக்குனே சமைக்கிறாரு, நல்லா சமைச்சிருந்தாங்க. கெட்டி குழம்பு அதெல்லாம் சன் டிவி கறியெல்லாம் வேணும்னு மருகா ஊற்றிக்கிட்டு சாப்பிட்டா. கருணக்கிழங்கு குழம்பு அவெல்லாம் நல்லா இருந்தால் சாப்பிடுவா, இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணது இல்லையா மம்மி? நமக்கு வைக்க வரமாட்டேங்குது அவங்க பண்ணுற மாதிரி. நல்லா இருந்துச்சு கருணக்கிழங்கு. சேனலில் பார்த்து பண்ணுறது மம்மி, அதுவும் அவ்வளோ தூரம் வரல. சேனலில் இதெல்லாம் ஒருத்தர் கைப்பக்குவம் தான். அதெல்லாம் அவங்களே வந்து பண்ணாதே அந்த டேஸ்ட். அதுவும் கருணக்கிழங்கு நல்லா அவிஞ்சு குழஞ்சி வரணும். அது விசில் கூட விட்டீங்கன்னா அவிஞ்சு குழஞ்சி வந்து. இல்லை, ஒரு சில கிழங்கு என்னதான் விசில் விட்டினாலும் உருளைக்கிழங்கு அப்படிதான் அவியாது. அந்த மாதிரி இருக்கு ஒரு சில கிழங்கு. அதில் பிறவியே அப்படி. இந்த லாஸ்ட்டாக இப்போ ஒரு நாள் 2 நாள் முன்னாடி உருளைக்கிழங்கு இது பார்த்தோமே. ஆமாம், அது நல்லா மஞ்சள் கலரில் இருந்துச்சு உள்ள. ஆமாம், அது கிழங்கு போய் நிறைய வாங்கிட்டு வந்துட்டோம்.
அது அந்த வண்டியில் தானே மம்மி வாங்குனீங்க? ஆமாம், அதுவும் விலை ஒன்றும் குறைச்சில்ல. இது 1 கிலோ 1.5 கிலோ 50, 1 கிலோ 50 ரூபா. அங்கிட்டு போனாலும் அதே தான் 50 ரூபா தான். நான் சரி வண்டியில் வாங்குறமே வாங்குவோம்ட்டு வாங்கினேன். அவன் இனிமேலாம் வாங்கக்கூடாது, ஒரு வாட்டி வாங்கினது விடுச்சு. ஒரு வாட்டி ஏமாத்துனாங்கன்னா அடுத்த வாட்டி வாங்க மாட்டோம். தக்காளியும் வந்து சின்னதாக இருந்துச்சு, அவன்ட்டு நல்லா இருந்துச்சு. நம்ம எப்பயும் வாங்குவோம்ல, அவன்ட்டு தக்காளி பழம் நல்ல பெருசு பெருசாக இருந்துச்சு. இவன்ட்டு வாங்கினது சின்னதாக தான் இருந்துச்சு. சரி நம்ம இங்கே இருந்து நேராகி போகிறோம், சிரமப்பட்டுக்கிட்டு போகிறோம், சரி ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிடுவோம்ட்டு தான் வாங்கினேன். ஆளுங்க வேணும் ஹெல்ப்புக்கு, பார்த்து வாங்கலாம். நம்மளே எல்லாத்துக்கும் நம்மளே பண்ணணும். அப்படி இருக்கையில ரொம்ப சிரமம். சந்தைக்கு போகிற அன்றைக்கி ஒர்க் எதுவும் வச்சுக்கூடாது. ஆமாம், ஆனால் நம்ம அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுற அன்றைக்கி தான் ஒர்க் ஆகும். ஆமாம், அங்கே போகிறது இங்கே போகிறது. இருந்துச்சுன்னா நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். இது ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா சுட சுட சப்பாத்தி. அங்கே ஹோட்டலில் வாங்கிட்டு வந்த அந்த இதுக்கு வாங்கிட்டு வந்த குழம்பு சட்னி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மத்தியானம் வச்ச சாம்பார் சூடு பண்ணி வச்சேன். சாம்பார், இது சாதம் கொஞ்சோண்டு இருக்கு. இது என்ன, இது உனக்கு குழம்பு சாதம் பிரிஞ்சது அப்படியே இருக்கு, நான் எடுக்கவே மறந்துட்டேன். சரி, விளக்குக்கு தெரியுமாத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஊதுபத்தி ஏற்றுறது இல்லைல்ல மம்மி? இங்கே ஊதுபத்தி ஏற்றுறது இல்லை. ஆனால் ஊதுபத்தி ஸ்டாண்ட் இங்கே வச்சுருக்கீங்க. அது என்ன அங்கே கொண்டு வச்சா எல்லாம் அடசலாக இருக்கேன், இங்கே கொண்டாந்து வச்சு. அது நல்லா இருக்கு மம்மியா. அது எங்கே வாங்கினீங்க? அதெல்லாம் எனக்கு வச்சதுல இருந்தது. அது சின்ன மாதிரி கரெக்டாக கொள்கிற அளவுக்கு 4 தான் மம்மி வைக்கலாம். ஆமாம், இப்போ அவங்கள்ட்ட வாங்கினது ரொம்ப பெருசாக இருக்கு. அதில் ஆனால் ஏகப்பட்டது வைக்கலாம். ஆமாம், அதெல்லாம் இந்த பஜனை கிஜனை இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் வாங்கி. பஜனைக்கு எந்த பஜனைக்கும் இவ்வளோ வைக்க மாட்டாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு வேணால் வைக்கலாம். சரி வா. அப்பா இங்கே பார்த்து சாம்பிராணி வாடை, வாசம் சூப்பராக சூப்பர். சாம்பிராணி போட்டாலே இந்த வாடை வந்துடும். நம்மளுக்கு சாம்பிராணி போடாட்டி கூட இந்த வாடை இருக்கும். என்ன சாமி ரூம் கதவு சாத்தி வைக்கிறோம், நம்ம நல்ல சுத்தமாக தானே வரோம். அதனால அந்த சாமியோட இது ஒரு இடத்துக்கும் வாசம் நல்ல சூப்பராக இருக்கு. இன்னும் வாசமா? எங்கே திரிய காணுமே. திரி எங்கே வைப்பீங்க? இங்கே இருக்கு. எல்லாமே நான் வாங்கி தான் கூட தான் வச்சிருப்பேன். இல்லைங்கிறதே இருக்காது கடவுள். எப்படி பார்த்து வச்சிருவீங்களா தீரையில்? இல்லை, கூடவே வாங்கி வச்சிருப்பேன். ஓரளவு தீரும் போது எனக்கு ஓரளவு தெரிஞ்சிடும் இது தீர போகுது அப்படின்னு. அட்வான்ஸாகவே வாங்கி வச்சுருக்கேன். ஒரு ஒருத்தருக்கு அரிசி பருப்பெல்லாம் அன்னைய டேட்டில் கூட போய். ஆமாம், நான் அதெல்லாம் இல்லை, வாங்கிடுவேன். எதுவுமே தீர்ந்து போச்சுன்னு சொல்ல மாட்டேன். அட்வான்ஸாகவே வாங்கிடுறது. எனக்கு எப்பவுமே வீட்டில் இருக்கணும் ஜாமான், இல்லைன்னு இருக்கக்கூடாது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.